வெல்கம் டு கியூப் ஏ சேனல். என் வானவில் நீயடி, உன்னை சிறையெடுக்க வரும் ருத்ரன் நானடி. எழுதியவர் நித்தாதீப். வாசிப்பவர் வினிதா. அத்தியாயம் 1. அவள் ஒரு வானவில். அன்று வரலட்சுமி விரதம். வீடெங்கும் மங்களகரம். காலையிலிருந்து பெண்கள் கூட்டம் கூட்டமாக வந்தும் போய்க்கொண்டும் இருந்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகள் களை கட்டி இருந்தன. மீரா அன்னை பரிசாக அளித்த காஞ்சி பட்டு புடவையில் ஜொலித்தாள். கழுத்தில் மின்னிய தங்க நகைகளும் கைகளில் அணிந்திருந்த வளையல்களும் அவளுக்கு கூடுதல் அழகை சேர்த்தன. ஆனால் அவளது அழகிய முகத்திற்குள் ஒரு எரிமலை குமுறிக் கொண்டிருந்தது. உதடுகள் துடித்தன. கண்களில் கண்ணீர் முட்டியது. வெளியே சிரித்த முகத்துடன் அனைவரையும் உபசரித்தாலும் உள்ளுக்குள் அவள் 1000 துண்டுகளாக நொறுங்கிக் கொண்டிருந்தாள். பூஜை நேரம் நெருங்கியது. மீரா பூஜை அறையை சுத்தம் செய்து வண்ணக் கோலமிட்டு மலர்களால் அலங்கரித்தாள். லக்ஷ்மி தேவியின் திருவுருவப் படத்தை வைத்து பழங்கள், வெற்றிலை பாக்கு என மங்கள பொருட்களை நேர்த்தியாக அடுக்கி வைத்தாள். ருத்ரதேவின் தாயார் மற்றும் அத்தைமார்கள் வந்து பூஜையில் அமர்ந்தனர். ருத்ரதேவின் தாத்தா சிவசாமி பெரியவர் தனது தள்ளாத வயதிலும் கம்பீரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் மிகவும் மதிப்பவர். ஆனால் அதே சமயம் ருத்ரதேவின் அத்தைமார்கள் எப்போதுமே மீராவை ஏதேனும் ஒரு விஷயத்தை வைத்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவளது உடை, பேச்சு, செய்யும் வேலை என எல்லாவற்றிலும் ஒரு குறை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு வாடிக்கை. மீரா எவ்வளவோ நல்லவிதமாக நடந்து கொண்டாலும் அவர்கள் முகத்தில் ஒரு திருப்தி இருக்காது. பூஜை தொடங்கியது. பக்தி பாடல்கள் ஒலித்தன. மீரா மனமுருகி லக்ஷ்மி தேவியை வேண்டினாள். ஆனால் அவளது பிரார்த்தனையில் கலங்கிய கண்ணீரும் உடைந்து போன இதயத்தின் வலியும் நிறைந்திருந்தது. தாயே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன் என்று அவள் மனதிற்குள் கதறினாள். வரலட்சுமி பூஜையின் மங்களகரமான சூழ்நிலையிலும் மீராவின் மனம் அமைதியின்றி தவித்தது. அப்போதுதான் அவளுக்கு அன்று காலை வந்த மின்னஞ்சல் நினைவுக்கு வந்தது. யாரென்றே தெரியாத ஒருவரிடமிருந்து வந்த அந்த மின்னஞ்சல் அவளை உலுக்கியது. மின்னஞ்சலில் இருந்த புகைப்படங்களும் குறிப்பும் அவளது மனதை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அந்த மின்னஞ்சலில் அவள் கண்ட காட்சிகளே இப்போது அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. மீராவின் விழிகள் கணினியின் திரையில் பதிந்திருந்தது. மின்னஞ்சலை பார்த்து கொதித்தன. அந்த மின்னஞ்சலின் தலைப்பு வெறுமையாக இருந்தது. ஆனால் உள்ளே இருந்த புகைப்படங்கள் அவளது உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டன. அவளது கணவன் ருத்ரதேவ் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. வெளியுலகிற்கு அவன் ஒரு கம்பீரமான சிங்கம். தனது வார்த்தைகளால் அனைவரையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவன். ஆனால் அவளது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் ஒரு கபடதாரி, ஒரு வஞ்சகனாக இருந்தான். அந்த மின்னஞ்சலில் இருந்த ஒவ்வொரு புகைப்படமும் அவனது துரோகத்தின் சாட்சியாக அவளது இதயத்தை கூர்மையான கத்தியால் குத்தியது போல் இருந்தது. ஒரு பெண்ணின் தோளில் கை போட்டு சிரித்தபடி இருந்தான் ருத்ரதேவ். மற்றொரு புகைப்படத்தில் அவளது கன்னத்தை இதமாக வருடியிருந்தான். மீராவின் கைகள் நடுங்கின, கண்கள் கலங்கின. இத்தனை நாட்களாக அவள் நம்பியிருந்த பந்தம் ஒரு நொடியில் பொய்த்து போன உணர்வு. அது மட்டுமல்லாமல் அந்த மின்னஞ்சலில் ஒரு குறிப்பும் இருந்தது. இந்த புகைப்படங்களை உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் ஹோட்டல் மெரியாட் அறை எண் 503 சரியாக மாலை 8 மணிக்கு வரவும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புகைப்படங்களில் அந்த பெண்ணின் முகம் முழுமையாக தெரியவில்லை என்பது வேறு மீராவின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. தொலைதூர காட்சிகளாக எடுக்கப்பட்டதால் மங்கலான உருவமாகவே தெரிந்தது. அது அவளுக்குள் பல கேள்விகளை எழுப்பியது. யார் அந்த பெண்? ஏன் அவள் முகம் தெளிவாக இல்லை? இந்த மர்மம் ஏன்? இவை அனைத்தும் உண்மையா? நம்பலாமா வேண்டாமா என்று பல கேள்விகள் மீராவின் மனதை அரித்தன. சந்தேகங்களும் குழப்பங்களும் அவளை வாட்டின. அவள் நம்பிய உறவின் அடித்தளமே ஆட்டம் கண்டது. விருந்தின் ஆரவாரம் முடிவுக்கு வந்தது. பட்டுப்புடவைகளின் சலசலப்பும் சிரிப்பொலிகளும் அடங்கிய பின் மீராவுக்குள் மட்டும் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. இனி தாமதிக்க முடியாது. மின்னஞ்சலில் கண்ட காட்சிகளின் உண்மை நிலையை அறிய அவள் புறப்பட வேண்டும்.
விருந்து முடிந்ததும் பெண்கள் கலைந்து சென்றதும் யாரும் கவனிக்காத சமயம் பார்த்து மாளிகை போன்ற வீட்டை விட்டு வெளியேறினாள். கால்கள் பதட்டத்துடன் நகர ஒரு ஆட்டோ பிடித்து மின்னஞ்சலில் குறிப்பிட்டு இருந்த ஹோட்டலை நோக்கி விரைந்தாள். ஹோட்டலின் பிரம்மாண்டம் மீராவின் இதயத்தை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தது. பளிச்சிடும் விளக்குகளும் ஆடம்பரமான அலங்காரங்களும் அவளை சூழ்ந்தன. மீரா நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவள். அவளுக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை முற்றிலும் புதியது. ருத்ரதேவின் பணக்கார வாழ்க்கை அவளை அந்நியப்படுத்தியது. இதுவும் ருத்ரதேவின் அத்தைமார்களின் ஏளனத்திற்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் அவள் லிப்டை நோக்கி நடந்தாள். லிப்ட் கதவுகள் திறந்ததும் அவள் காரிடோரில் நடந்தாள். அப்போதுதான் ஒரு ரூம் பாய் பெரிய கேக் ட்ரேயை தள்ளிக்கொண்டு ஒரு அறையினுள் நுழைந்தான். கதவு திறந்திருந்த அந்த நொடியில் மீரா கண்ட காட்சி அவளை உலுக்கியது. ருத்ரதேவ் ஒரு பாத்ரோப் மட்டும் அணிந்து நின்றிருக்க, அவனது அத்தை பெண் மாயா அவனை இறுக அணைத்திருந்தாள். அவர்கள் முகத்தில் குறும்புச் சிரிப்பு. அறை முழுவதும் சிவப்பு வண்ண விளக்குகளும் மலர் அலங்காரங்களும் முதலிரவு அறை போல காட்சியளித்தது. அந்த நொடியில் சுதா சொன்னது மீராவுக்கு நினைவுக்கு வந்தது. மாயாவுக்கு பர்த்டே, அதனால் நண்பர்களுடன் பார்ட்டிக்கு சென்றிருக்கிறாள் என்று மாயாவை பற்றி கேட்பவர்களிடம் மாயாவின் அம்மா, அதாவது ருத்ரதேவின் அத்தை கூறிக்கொண்டிருந்தார் இன்று வரலட்சுமி விழாவின் போது. வீட்டு பெரியவர்கள் மருமகளுக்கு மட்டுமே விதிகளை விதித்துவிட்டு தங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வளர்ப்பது அவளுக்கு வேதனையை அளித்தது. மீராவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை என்று அவள் மனதை தேற்றிக் கொண்டிருந்தவள் இப்போது அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ரூம்பாய் கேக் ட்ரேவை உள்ளே தள்ளிக்கொண்டு சென்றிருந்தான். காரிடோரில் நடந்தவள் ஒவ்வொரு அறையாக 503ஆம் நம்பர் அறையை தேடிக் கொண்டிருக்க, இந்த காட்சி ரூம்பாயின் உபயத்தில் தென்பட்டது. கதவு தானாக சாத்திக் கொண்டது. மீராவிற்கு அவர்கள் மீதும் கோபம் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு தன் தகுதி என்னவென்று நன்றாகவே தெரியும். ருத்ரதேவ் அவளிடம் ஒருமுறை கூட மனம் விட்டு சிரித்து பேசியது இல்லை. திருமணமான இந்த 4 மாதங்களில் அவனை பார்ப்பதே அரிதாகி போனது. அவள் உறங்கிய பின்னரே அவன் வீடு திரும்புவான். அவள் எழுந்த பின்னரே அவனது நாளும் தொடங்கும் தான். அவனது காலை பொழுது ஜிம்மில் ஆரம்பிக்க, மீரா வீட்டில் இருப்பவர்களுக்கு உணவு தயாரிப்பதிலும் தேநீர் பரிமாறுவதிலும் மூழ்கி போவாள். அவர்களுக்கென ஒரு தனி நேரம் அமைந்ததே இல்லை. காலை 9 மணிக்கு அலுவலகம் செல்லும் ருத்ரதேவ் இரவு மீரா உறங்கிய பின் தான் வருவான். ஆரம்ப நாட்களில் சுற்றியிருப்பவர்களின் பேச்சால் அவள் மனதிற்குள் ஒரு கேள்வி எழுந்தது. எனக்கு தகுதியில்லாத இடத்திற்கு வந்து விட்டேனோ? அதனால்தான் அவருக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்று எண்ணி அவள் தனக்குள்ளேயே சுருங்கிப் போனாள். ருத்ரதேவும் அவள் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அவளுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. ஹோட்டலில் அவன் சிரித்த சிரிப்பை அவள் நினைவுக்கு கொண்டு வந்தாள். அது இவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கும் என்று அவள் நினைத்ததே இல்லை. ருத்ரதேவ் சாதாரண மனிதன் அல்ல. அவனுக்கு ஒரு தனி பாதுகாப்பு படை உண்டு. முன் அனுமதியின்றி அவனை சந்திக்க முடியாது. அவனது செல்வாக்கை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பிலிம்பேர் விருது வழங்கும் நிகழ்ச்சியின் முக்கிய விளம்பர பங்குதாரர் அவனது நிறுவனம். விளம்பரத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் விரிவுபடுத்தவும் மட்டுமே அவன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வான். அவனது 6 அடி உயரம், செதுக்கி வைத்தது போல் இருக்கும் கட்டமஸ்தான தேகம், கூர்மையான கண்கள், இப்போது இருக்கும் ஹீரோக்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் ஹேண்ட்ஸமாக இருப்பான். பல முறை அவனை நடிக்க அழைத்திருக்கிறார்கள். தொகுப்பாளர்கள் கூட இவ்வாறான நிகழ்ச்சிகளில் அவனை சீண்டி பேசுவதும் உண்டு. சில இயக்குனர்கள் அவனிடம் நேரடியாகவே கேட்டிருக்கின்றனர். ஆனால் அவன், நான் தயாரிப்பாளராக இருப்பது கூட ஒரு பொழுதுபோக்குதான் என்று சொல்லி முடித்து விடுவான். அவன் பேசுவது மிகவும் குறைவு. தேவைக்கு மேல் பேச மாட்டான். அதுவும் மீராவிடம் அவன் பேசிய வார்த்தைகளை கைவிட்டு எண்ணிவிடலாம். அவனது இப்போது அந்த பெண்ணிடம் சிரித்த சிரிப்பை கூட இப்போதுதான் அவள் முதல் முறையாக பார்க்கிறாள். இதுவே சாதாரண நிலையாக இருந்திருந்தால் அந்த சிரிப்பில் மயங்கி இருப்பாள். ஆம், அவன் எதுவுமே செய்யாமல் அவன் மீது சொக்கி இருப்பவளுக்கு இந்த சிரிப்பு ஒரு மயக்கத்தை அல்லவா தரும்? அவன் வானில் இருக்கும் சூரியனைப் போன்றவன். மீரா தரையில் இருக்கும் கோடிக்கணக்கான உயிரினங்களில் ஒருத்தி.
அவளுக்கு எப்போதும் தோன்றுவது இதுதான். அவனது தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத என்னை ஏன் அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று. ருத்ரதேவின் வாழ்க்கை ஒரு உயரமான கோபுரம். மீராவின் வாழ்க்கை ஒரு எளிய குடிசை. ருத்ரதேவ் ஒரு சாம்ராஜ்யத்தின் மன்னன். மீரா சாதாரண குடும்பத்து பெண். இவர்களது வாழ்க்கை எப்படி ஒன்றானது? அதுவே மீராவின் மனதை அரிக்கும் கேள்வி. அவனது அத்தைமார்கள் மீராவை பார்த்தாலே வெறுப்பை உமிழ இதுவும் ஒரு காரணம். ருத்ரதேவிற்கு 3 அத்தைகள். மூவருக்கும் பெண் பிள்ளைகள் இருந்தும் சிவசாமி தாத்தா சொந்தத்தில் பெண் எடுக்காமல் தன் நண்பரின் பேத்தியான மீராவை தேர்ந்தெடுத்தது, தன் பேரனுக்கு திருமணம் செய்து வைத்தது. ருத்ரதேவின் பெற்றோர் உட்பட அனைவருக்கும் இது வருத்தத்தை அளித்தாலும், சிவசாமி தாத்தாவின் மீதிருந்த பயமும் மரியாதையும் கலந்த அன்பால் யாரும் அவரை எதிர்த்து பேச முடியவில்லை. அதனாலேயே மீரா மீது அனைவரும் வெறுப்பை வெளிப்படுத்தினர். அவன் சிரிப்பை பார்த்தால், அவன் அருகில் இருக்கும் பெண்ணை பார்த்தால், அவனது குடும்பத்தை பார்த்தால், நான் யார்? ஏன் இந்த திருமண பந்தம்? மீராவின் மனம் குழம்பியது. இந்த மனதின் இந்த மனிதன் என் வாழ்க்கையில் ஏன் வந்தான்? அவள் கண்கள் கலங்கின. சிறிது நேரத்திற்குப் பிறகு மீரா தன்னை சமாளித்துக் கொண்டாள். எப்படி வீடு வந்து சேர்ந்தாள் என்று தெரியவில்லை. அவள் வெளியே சிரித்த முகத்துடன் வந்தாள். அவள் வெளியே சிரித்த முகத்துடன் வந்தாலும் அவளது மனதில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. போதும், இனிமேல் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உறவுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அன்று இரவு ருத்ரதேவ் வீட்டிற்கு வரும்போது மீரா அமைதியாக இருந்தாள். அவனது முகத்தை கூட பார்க்க விருப்பமில்லை. அடுத்த நாள் காலை ருத்ரதேவ் கண் விழித்து பார்த்தபோது அவள் அணிந்திருந்த பொன் தாலி அவன் தொலைபேசி வைக்கும் நைட் ஸ்டாண்டின் மீது தனியாக கிடந்தது. ஏதோ பெரும் தவறு நடந்ததை உணர்ந்த ருத்ரதேவ் பதற்றத்துடன் அலமாரியை திறந்து பார்த்தான். அலமாரியில் அவனது உடைகள் மட்டுமே இருந்தன. தேவ் மீராவை வீடு முழுவதும் தேடினான். ஆனால் அவள் அங்கு இல்லை. மீரா தனது உடைகள், சில முக்கியமான பொருட்கள் மற்றும் அவர்களின் திருமண புகைப்பட ஆல்பத்துடன் தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். அத்தியாயம் 2. மீராவின் கண்ணீர் திரை. நேற்று இரவு தேவ் வீட்டிற்கு வரும்போதே மீராவை கவனித்தான். எப்போதும் தனது வரவை எதிர்பார்த்து வாசலில் காத்து நிற்கும் மீரா அன்று அங்கில்லை. அவன் சாப்பிட்டானா இல்லையா என்பதை கூட தயங்கி பயந்து பயந்து கேட்பாள். அவன் என்றுமே நின்று அக்கறையாக அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னதே கிடையாது. அவன் மீராவிடம் மட்டுமல்ல, அனைவரிடமும் அப்படித்தான். நிதானமாக அறைக்குள் வந்தவன் கண்டதென்னவோ, அவர்களின் படுக்கையில் தலையணைக்கு சாய்ந்தவாறு எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்த மீராவைத்தான். அவளது கைகள் அனிச்சையாக அவளது மாங்கல்யத்தை இறுகப் பற்றியிருந்தது. அவள் அமர்ந்திருந்த விதம் தேவினில் ஒருவித யோசனையை ஏற்படுத்தியது. என்ன யோசிக்கிறாள் இவள் என்று நினைத்தவன் குளியலறைக்கு சென்று விட்டான். அவன் புத்துணர்வு பெற்று வரும் வரை அவள் அதே நிலையில்தான் இருந்தாள். அவன் குளியலறை கதவை சாத்தும் சத்தத்தில்தான் சற்று நிதானத்திற்கு வந்தவள் அவன் வரவை உணர்ந்தாள். இதோ அவன் மடிக்கணினியுடன் பால்கனி சென்று விட்டான். மீரா படுத்துக் கொண்டவள், அனைத்தையும் நினைத்து சிறிது நேரம் அழுதவள் அப்படியே உறங்கிவிட்டாள். நள்ளிரவில் இடுப்பை யாரோ அழுத்தி பிடிப்பது போல் இருக்க தூக்கத்திலிருந்து கண் விழித்து பார்த்தாள். அப்போதுதான் உணர்ந்தாள் தேவ் அவளிடம் அத்துமீறி கொண்டிருப்பதை. அவள் தடுக்க முயன்றாள். ஆனால் அவனோ தன் உடல் பலத்தால் அவளை அடக்கி அவளை அவனது விருப்பத்திற்கு இணங்க வைத்திருந்தான். அனைத்தும் முடிந்த பின் அவன் அவளது மார்பின் மென்மையில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தான். மீராவுக்கு தான் நிலை கொள்ள முடியவில்லை. அவளால் அவனை முழுவதுமாக தடுக்கவும் முடியவில்லை. அவன் இப்படித்தான் என்று ஒத்துக்கொண்டு வாழவும் முடியவில்லை. அனைத்திற்கும் மேல் தாழ்வு மனப்பான்மை வேறு அவளை கொன்றது. தேவ் பரம்பரை பணக்காரன். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்து ஜமீன் பரம்பரையாம். ஒரு காலத்தில் அவர்கள் இருக்கும் இந்த ஊரையே ஆண்டவர்கள் என்று ருத்ரதேவின் பாட்டி அடிக்கடி கூறியிருக்கிறார். தேவ் மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் உயர்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள்.
அவர்கள் நினைப்பவர்கள் மட்டுமே தொழில் செய்யவும் முடியும், அரசாளவும் முடியும். இங்கு வந்ததிலிருந்து நடக்கும் அனைத்தும் அவளுக்கு ஆச்சரியத்தையும் வேறொரு பரிமாணத்தின் உலகத்தையும் காட்டுகிறது. தேவ் குடும்பம் காலூன்றாத தொழில்களும் இல்லை, நாடுகளும் இல்லை. ஆளுமை, பணபலம், கம்பீரம், செல்வாக்கு என்ற அனைத்தையும் பெற்று மூர்த்த குடும்பத்து வாரிசுதான் ருத்ரதேவ். அவர்களைப் பொறுத்தவரை கல்யாணம், மனைவி என்பது குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த வீட்டு ஆண்கள் எவ்வளவு பெண்களுடன் வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம். ஆனால் மனைவி என்ற பதவி இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தில் ஒன்றாய் இருக்க முடியும். அவள் மூலமாக வரும் வாரிசு மட்டுமே அந்த குடும்ப வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்படுவர். மீரா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவள். அவளுக்கு தேவன் குடும்பம் ஒரு கனவுலகம் போல் தோன்றியது. ஆனால் அந்த கனவுலகத்தில் அவளுக்கு இடமில்லை என்பது அவள் மெல்ல உணர ஆரம்பித்திருந்தாள். தேவ் அவளை ஒரு பொருளாகவும் அவளது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதவனாகவும் நடந்து கொள்வது அவளது மனதை மிகவும் சோகப்படுத்தியது. நான் என்ன செய்வேன்? இப்படி வாழ்வதற்கு பதிலாக இறந்துவிடலாம் என்று மீரா பல முறை நினைத்திருக்கிறாள். ஆனால் அவளது குடும்பத்தின் கௌரவம், அவளது எதிர்காலம் பற்றிய பயம் அவளை தடுத்து நிறுத்தின. ஆனால் இன்று அந்த ஹோட்டலில் அறையில் மீரா கண்ட காட்சி அவளுடைய மனதை வேரோடு சாய்த்துவிட்டது. இந்த வாழ்க்கையை அவனோடு கழிப்பதற்கு பதிலாக எங்காவது தூரமாக போய் தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் என்று அவளுடைய மனம் கதறியது. தான் எடுக்கும் முடிவு சரியா தவறா என்று மீராவுக்கு தெரியவில்லை. ஆனால் தேவிடம் தனது முடிவை நேரடியாக சொல்லும் தைரியம் அவளுக்கு இல்லை. அவனிடம் நேரடியாக பேசினால் அவன் விடமாட்டான் என்று மீராவுக்கு தெரியும். அவளுடைய ஒவ்வொரு அசைவும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பவன், கேள்வியால் துளைத்தெடுப்பவன். அதனால் தான் யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட முடிவு செய்தாள். நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே அவள் தயங்கி தயங்கி ஒரு வார்த்தை சொன்னாள். இந்த திருமணம் வேண்டாம் என்றும், நீங்கள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றும் வேண்டுகோள் வைத்தாள். ஆனால் தேவ் அவளை கூர்மையாக பார்த்தான். என்ன வேண்டாம் நான் சொல்ற? அந்த கேள்வியில் அவநம்பிக்கையும் ஆத்திரமும் ஒருங்கே கலந்து ஒலித்தது. அவன் கூர்மையாக அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு விதமான திமிர் மின்னியது. உதட்டில் லேசான குறுஞ்சிரிப்பு ஒன்று வந்து போனது. நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வார்த்தைகளாகவும் சொன்னான். 6 மாசமெல்லாம் டைம் இல்ல. அடுத்த 2 வாரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும். அவன் ஒரு கணம் அவளை ஊடுருவி பார்த்தான். அண்ட் டோன்ட் எவர் திங்க் அபவுட் லீவிங். அவன் முடிக்கும்போது அவன் குரலில் ஒரு விதமான கட்டளை தொனித்தது. அவனது அந்த எச்சரிக்கை அவளை மேலும் நிலைகுலையச் செய்தது. அவனது அந்த அதிகாரமான வார்த்தைகள் மீராவின் வாயை அடைத்து விட்டன. அந்த ஹோட்டல் அறையின் காட்சிகள் அவளை உறங்க விடவில்லை. ஒவ்வொரு நொடியும் அவளுடைய மனதில் ரிங்காரமிட்டன. நம்பிக்கை துளிர்கள் கருகிப்போன வெறுமை அவளை சூழ்ந்தது. இனி இந்த வாழ்க்கையில் எந்த வெளிச்சமும் இல்லை என்ற எண்ணம் அவளை அரித்தது. இறந்து விடலாம் என்றால் இறக்கும் அளவு தைரியமும் இல்லை. தனது சிறிய சூட்கேஸில் சில உடைகளையும் முக்கியமான ஆவணங்களையும் எடுத்து வைத்தவள் ஒவ்வொரு பொருளையும் வைக்கும்போதும் அவளுடைய கண்கள் கலங்கின. இத்தனை நாட்களாக பழகிய வீடு, நேசித்த உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு போகப் போகிறோமே என்ற வலி அவளை வாட்டியது. ஆனால் இந்த வலியை தாங்கிக் கொண்டால்தான் எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று அவள் தனக்குத் தானே சொல்லிக் கொண்டாள். அதிகாலை பொழுதில் வீட்டின் அமைதியை விலக்காமல் மெல்ல கதவைத் திறந்து வெளியே வந்தாள் மீரா. தெருவில் இறங்கியதும் ஒரு ஆழமான மூச்சை விட்டாள். இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம் என்று மனதுக்குள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டாள். தன்னைத் தானே தைரியப்படுத்திக் கொண்டாள். எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாவிட்டாலும் இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை விட அது எவ்வளவோ மேல் என்ற தைரியம் மட்டும் அவளுக்கு இருந்தது. அந்த பொன்கூண்டின் பளபளப்பு வெளியாட்களின் கண்களை மயக்கலாம். ஆனால் உள்ளே சிறைப்பட்டிருக்கும் பறவையின் தவிப்பை யார் அறிவார்? ஏதோ ஒரு நீண்ட இருண்ட சுருங்கத்தின் முடிவில் ஒரு சிறு வெளிச்சம் தென்பட்டது போல் இப்போதுதான் அவளுக்கு மூச்சு விடுவதற்கே சாத்தியமானது போன்ற ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. அந்த ஆடம்பரமான படுக்கை அறையும் சுற்றிலும் குவிந்திருக்கும் விலையுயர்ந்த அலங்கார பொருட்களும் பார்வையாளர்களுக்கு ஒரு கனவுலக காட்சியாக தோன்றலாம். ஒரு நவீன சிண்ட்ரெல்லாவைப் போல அவள் அந்த வசதிகளுக்கு மத்தியில் மிதப்பதாக அவர்களுக்கு எண்ணக்கூடலாம். ஆனால் உண்மை வேறானது.
அந்த பட்டுத் திரைகளுக்குப் பின்னாலும், அந்த வைர நகைகளின் பளபளப்பிலும் அவளின் ஒருவிதமான அழுத்தத்தை, விவரிக்க முடியாத ஒரு பாரத்தைச் சுமந்து கொண்டிருந்தாள். வெளியுலகிற்கு அவள் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வதாகத் தோன்றினாலும், அவளது இதயத்தின் ஆழத்தில் ஒரு நிரந்தரமான வெறுமை குடிகொண்டிருந்தது உண்மையே. நகரம் விழித்துக் கொண்டிருந்தது. வாகனங்களின் இரைச்சல் மெல்லக் கேட்கத் தொடங்கியது. மீரா ஒரு பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தாள். அங்கிருந்து அவள் ரயில் நிலையம் செல்ல வேண்டும். அவளுடைய கண்ணில் கண்ணீர் திரையிட்டாலும், அந்தத் திரைக்கு அப்பால் ஒரு புதிய உலகம் அவளுக்காகக் காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை மட்டுமே மங்காமல் இருந்தது. அந்த நம்பிக்கை மட்டுமே இப்போது அவள் உறுதியாகப் பற்றிக் கொண்டாள். மீரா வீட்டை விட்டுச் சென்ற அந்த அதிகாலைப் பொழுது அந்த வீட்டில் வழக்கம் போல விடிந்தது. ருத்ரதேவின் தாத்தா, பாட்டி, அவர்களின் மூத்த மகன் மற்றும் இளைய மகன்களுடன் தோட்டத்தில் அமர்ந்து தேநீர் அருந்தியபடி வணிகம் மற்றும் குடும்ப விஷயங்களைப் பேசிக் கொண்டிருந்தனர். தேவன் அம்மாவும் சித்தியும் சமையலறை மற்றும் பூஜை அறை வேலைகளைச் செய்து கொண்டும், அன்றைய நாளுக்கான வேலைகளை பணியாளர்களிடம் கூறிக்கொண்டும் இருந்தனர். தேவன் 3 அத்தைகளும் நேற்று பூஜை முடிந்ததும் அவரவர் வீட்டுக்குச் சென்று விட்டதால் அவர்கள் அங்கு இல்லை. தேவன் 2வது அத்தை ராகினியின் மகள் ஷிவானி மட்டும் அங்கு இருந்தாள். தேவன் தம்பி அஜய் காவல் ஆணையராக இருந்தான். அவன் அப்போதுதான் ஜாகிங் முடித்துவிட்டு கேட்டின் உள்ளே நுழைந்தான். இன்னொரு தம்பியும் சித்தப்பா மகனுமான விக்ரம் அந்த வீட்டின் இல்லை. அந்த மாளிகையின் பின்புறம் இருந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி முடித்துவிட்டு முன்புறம் உள்ள ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான் விக்ரம். அவன்தான் தற்போது தேவ் குழுமத்தின் அனைத்து உணவு விடுதிகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இப்படியே அவர்கள் காலை உணவுக்கான நேரமும் வந்தது. அந்த வீட்டில் எழுதப்படாத விதி என்னவென்றால், அனைத்து உணவு நேரங்களிலும் வீட்டிலுள்ளவர்கள் ஒன்றாகத்தான் சாப்பிட வேண்டும். காலை உணவு நேரம் வந்தது. பணியாளர்கள் அனைத்தையும் சாப்பாட்டு மேசையில் அடிக்கத் தொடங்கினர். ஒவ்வொருவராக தயாராகி வந்து அமரவும் சரியாக இருந்தது. உணவு மேசையில் பணியாளர்கள் உணவு பரிமாறுவதோடு அவர்களின் வேலை முடிந்தது. அதன் பிறகு அவர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். இதுவும் ஒரு விதிதான். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்ப நேரம், ஃபேமிலி டைம் என்பதை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள். வழக்கம் போல் அந்த பெரிய டைனிங் டேபிளை சுற்றி அனைவரும் காலை உணவுக்காக குடும்பத்தினர் கூடியிருந்தனர். சிவசாமி தாத்தாவும் அவரது துணைவி அமிர்தவல்லியும் தங்களது 55 வருட மணவாழ்க்கையின் பலனாக இன்று அவர்கள் பெற்றிருந்த பெரிய குடும்பத்தை பார்க்கையில் பெருமிதம் கொண்டனர். பரம்பரை சொத்து இருந்தாலும் அதை தங்கள் அயராத உழைப்பில் காத்து மேலும் பெருகச் செய்தார் சிவசாமி. அதே நேரம் அமிர்தவல்லி தங்கள் 5 பிள்ளைகளையும் நல்லொழுக்கத்துடன் வளர்த்திருந்த காரணத்தால் இன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் ஒற்றுமையாகவும் திகழ்ந்தனர். அனைவரையும் ஒரு கணம் நிதானமாக பார்த்த சிவசாமி தாத்தாவின் மனம் நிறைந்து வழிந்தது. வாழ்வில் இதைவிட வேறென்ன வேண்டும்? தன் கண்ணெதிரே பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வதை காணும் பாக்கியத்தை அளித்த தெய்வத்திற்கு மனதார நன்றி செலுத்தினார். தன் உணவை உண்ணத் தொடங்கினார். அப்போது அமிர்தவல்லி யோசனையுடன் காயத்ரியை பார்த்து, என்னம்மா ரித்து இன்னும் காணமே, எழுந்திருக்கலையா இன்னும் என்று கேட்டார். அதற்கு காயத்ரி, என்னன்னு தெரியல அத்தை, இப்பெல்லாம் அவ ரூம்குள்ளேயே தான் இருக்கா. நீங்க சாப்பிடுங்க அத்தை, நான் அப்புறமா போய் அவளை பார்க்கிறேன் என்று பதிலளித்தார். அடுத்ததாக தேவன் சித்தி சவிதா, எங்க மீராவை காணும், இன்னும் தூங்கிட்டு இருக்காளா என்று கவலையுடன் கேட்டார். தெரியலையே சவிதா, அவளை நான் காலையிலேயே இருந்து பார்க்கவே இல்லை என்றார் தேவன் தாய் காயத்ரி ஆழ்ந்த யோசனையுடன். உடனே அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஒருங்கே தேவை நோக்கி திரும்பியது. அந்த பார்வையின் கூர்மை அவனை எரிச்சல் அடைய செய்தது. கோபத்துடன் தன் கையில் இருந்த சூப் கரண்டியை பவுலில் போட்டவன் வெறுப்புடன் வாட் என கேட்டான். சிவசாமி தாத்தா தன் கண்களாலேயே அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்துவிட்டு மெல்லிய குரலில், என்னப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று விசாரித்தார். தாத்தாவின் அமைதியான குரலுக்கு கட்டுப்பட்ட தேவ், தாத்தா, மீரா வீட்டை விட்டு போயிட்டா, இனிமேல் அவ இங்க வரமாட்டா என்றான் அழுத்தமாக. அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. தேவன் தந்தை மகாதேவன், என்ன தம்பி சொல்றீங்க என்று நம்ப முடியாதவராய் கேட்டார்.
தேவ் அனைவரையும் ஒருமுறை சுற்றிப் பார்த்தான். அவன் பார்வை கூர்மையாகவும் உணர்ச்சியற்றும் இருந்தது. அந்தப் பார்வையை நேருக்கு நேர் சந்திக்க அங்க யாருக்கும் தைரியமில்லை. அமைதியான ஆனால் உறுதியான குரலில் அவன் தொடர்ந்தான். இது எங்களோட தனிப்பட்ட விஷயம். இதைப் பத்தி மேற்கொண்டு யாரும் பேசுறது எனக்கு பிடிக்கல. தேவன் சித்தப்பா சகாதேவன் ஏதோ பேச முயல, சிவசாமி தாத்தா தன் பார்வையாலேயே அவரை அமைதிப்படுத்தினார். பிறகு மெதுவாக தேவிடம், இல்லப்பா, திடீர்னு இப்படி சொல்றீங்க, எங்களுக்கும் புரியல, அதனாலதான் என்று அவர் பேசி முடிப்பதற்குள் தேவ் குறுக்கிட்டான். அதேதான் நானும் சொல்றேன். இந்த வீட்ல நடக்கிற பல விஷயங்கள் எனக்கும் புரியல. நீங்க என்னோட விஷயத்துல கேள்வி கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுனா, நானும் உங்க எல்லார் விஷயத்திலயும் கேள்வி கேட்க வேண்டியது வரும். எல்லாரும் அவங்கவங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க என்று கூறியவன் பார்வை சமையலறை வாசலை தொட்டு திரும்பியது. அந்த பார்வை யார் கண்ணில் பட்டதோ இல்லையோ, காயத்ரியின் கண்களில் தெளிவாக பதிந்தது. உடனே தேவன், அப்பா, என்ன தம்பி இப்படி பேசுற என்று மேலும் ஏதோ சொல்ல வர, அதற்குள் காயத்ரி இடைமறித்தாள். அதுதான் என் பையன் சொல்லிட்டானே, எதுக்கு அவனை சும்மா தொந்தரவு பண்றீங்க? அவன் விருப்பப்படி இருக்கட்டும். அவனுக்கு விருப்பம் இல்லாம செஞ்ச ஒரே காரியம் இந்த கல்யாணம் தான். அதனால அவனுக்கு இது பிடிக்கலன்னா வேற பொண்ணு பாப்போம் என்றார் சாதாரணமாக. அவர் சொன்னதை கேட்ட தேவ் உதட்டை பிரிக்காமல் லேசாக புன்னகைத்துவிட்டு, குட் ஐடியா மாம், இது ஒன்றும் நம்ம குடும்பத்துக்கும் புதுசில்லையே, கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்று கூறியவன் சட்டென்று எழுந்து அங்கிருந்த தன் அறைக்கு சென்று விட்டான். அலுவலகம் செல்வதற்காக தயாராக அவன் பேசி சென்ற வார்த்தைகளின் அதிர்விலிருந்து அவர்கள் மீள வெகு நேரம் பிடித்தது. பெரியவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தாலும் அஜய், விக்ரம் மற்றும் ஷிவானிக்கு அவன் இன்னொரு திருமணத்துக்கு சம்மதித்தது பேரதிர்ச்சியாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்க QBA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.